torque on a current loop in magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு காயில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காயில் மேலே ஆக்ட் ஆகிற டார்க் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட் எடுத்துக்கலாம். நார்த் போல் ஆஃப் மேக்னெட், சவுத் போல். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இப்படி ரைட் சைடு இருக்கும். அண்ட் இந்த லென்த் லூப்பை ப்ளேஸ் பண்ணிடுறாங்க ஒரு ரெக்டாங்குலர் காயில் மாதிரி. இந்த லென்த்து தான் பி. இங்கே எழுதியிருக்கோம் பிங்கிற லென்த். ஸோ இந்த லென்த்து பாருங்கள், ஏங்கிற லென்த். ஸோ ரெக்டாங்குலர் டைமென்ஷன் தெரியும். ஸோ இது வந்து பி, இது வந்து ஏ. இதில் ஒரு கரண்ட் கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் ரிங்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டோட டைரக்ஷன் பாருங்கள், இப்படி போய் கரண்ட் இந்த டைரக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் ரைட் சைடு, இங்கே வந்து லெஃப்ட் சைடு வரும் கரண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பார்ட்ஸை இக்னோர் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட்டு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஒன்று இந்த டைரக்ஷன் வரும், இன்னொன்று இந்த டைரக்ஷன் வரும். எப்போவுமே இந்த ஆக்சிஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கறனால இந்த ஃபோர்ஸஸ், இந்த செக்மெண்ட்டோட ஃபோர்ஸஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறதே இல்லை. ஒன்றும் இந்த லென்த்து கம்மியாக இருக்கும், ப்ளஸ் இன்னொரு ஐடியா, இது ரெண்டுமே எப்போவுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாகவே இருந்துகிட்டே இருக்கும். இதோட ஐடியா என்னன்னு சொல்லிடுறேன். கரண்ட் கேரிங் ஒரே ஒரு வயர், கரண்ட் கேரிங் வயர் பிளேஸ்ட் இன் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். கொஞ்சம் முன்னாடி படிச்சிருந்தோம், F = BIL sin θ. பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஐங்கிற கரண்ட் வச்சுட்டோம். அந்த வயரோட லென்த் L. அண்ட் இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த வயர் மேலே. அப்போது நான் ரெண்டு பார்ட் யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த கேஸ் கூட பாருங்களேன், கரண்ட் அதே டைரக்ஷன் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டும், அதனால் 0 ஃபோர்ஸ். நீங்கள் ஒரு வேளை அது எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃபோர்ஸ் அப்வேர்டு, இன்னொரு ஃபோர்ஸ் டவுன்வேர்டு வரும். அதனால் இந்த ரெண்டு செக்மெண்ட் நமக்கு தேவையில்லை. மற்ற ரெண்டு செக்மெண்ட் பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம், கரண்ட் எப்படி போகுது, இந்த இன்ஸ்டன்ட்டில் ரைட் சைடு போயிட்டுருக்கு. அப்வேர்டு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோ. இந்த வயரில் இந்த டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ரைட் சைடு இருக்குது, பி வெக்டார் 90 டிகிரி மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் சைடு, அப்புறம் கரண்ட்டு வந்து இன்ட்டு இந்த அப்வேர்டை இப்படி வச்சுக்கலாம். இப்படி நான் வந்து இந்த இது உங்களை பார்த்து வச்சுருக்கேன், இந்த கரண்ட் டைரக்ஷன். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். ஸோ எனக்கு நான் ரூல் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு வேலிடாக இருக்கிற மாதிரி இந்த லைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிங்க, டைரக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ வச்சா தம் வந்து எனக்கு இன்டு தி ஸ்க்ரீன் வருது. அப்படின்னா இந்த டைரக்ஷன் இன்டு தி ஸ்க்ரீன். ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது இந்த லூப் அப்படியே புஷ் பண்ணும், இன்டு டைரக்ஷன் வச்சுக்கலாமா. இன்டு தி டைரக்ஷனில் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே கேஸ் இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல கரண்ட்டு வந்து என்ன பார்த்து அவுட்வேர்டு வருது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அதே மாதிரி ரைட் சைடு, அது மாற்றமெல்லாம் இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்குறது தானே. ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ரைட் சைடு, மிடில் ஃபிங்கர் வந்து என்ன பார்த்து, ஸோ கரண்ட் டைரக்ஷன், தம் வந்து அப்வேர்டு வருது. ஸோ அப்படின்னா டாட்னு எழுதிக்கலாம். ஒரு ஃப்ரேமில் ஒரு ஃபோர்ஸ் இன்வேர்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். இது வந்து இன்டூ கீழே ப்ரெஸ் பண்ணுது, இது வந்து அப்வேர்டு. அப்போ இந்த காயில் அப்படியே ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்துருச்சுன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஃபோர்ஸ் அப்வேர்டும் இன்னொரு ஃபோர்ஸ் டவுன்வேர்டும் வந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் அப்படியே ரொட்டேட் பண்ணும். அப்போ இந்த ரெக்டாங்குலர் காயில் அப்படியே ரொட்டேட் பண்ணுது. ஸோ அதே இடத்துல இருந்து ரொட்டேட் பண்ணும். அதை ஆங்குலர் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம், டார்க்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ நான் இங்கே ஃபைண்ட் பண்ணுறது எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நேரத்தில் என்னாவது ரொட்டேட் பண்ணி இந்த கம்ப்ளீட் ரோடு இங்கே வந்துடும், இடம் மாறிடும். மாறினாலும் இங்கே வந்து டைரக்ஷன் அதே தான் வரும். ரீசன் என்னென்னா, இந்த ஒயர் இங்கிருந்து டிட்டாச் ஆகி இங்கே போய் கனெக்ட் ஆகிடும். அந்த ஸ்பிளிட் ரிங்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஒயர் இங்கிருந்து ஜம்ப் பண்ணி இங்கே உட்காந்துரும் ஆஃப்டர் 180 டிகிரி ரொட்டேஷன். அப்போ இங்கே யார் வந்தாலும் சரி, இந்த இடத்துல எந்த ஒயர் இருந்தாலும் சரி, இங்கே கரண்ட் வந்து எப்போவுமே அப்வேர்டு தான் இருக்கும். இந்த டைரக்ஷன் இன்டூ டைரக்ஷன் தான் இருக்கும். ஃபீல்டு வந்து எப்போவுமே பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபோர்ஸு. ஸோ இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்போவுமே இன்டூ, இங்கே ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்போவுமே டாட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கம்ப்ளீட் ஒயர் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து அட்டாச் ஆயிரும். அப்படி வரும்போது இந்த ஒயர் இங்கே வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போ மறுபடியும் கரண்ட்டோட டைரக்ஷன் அதே டைரக்ஷன், அப்பர் டைரக்ஷனே தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்போவுமே இங்கே இன்டூவாக இருக்கும்.
இங்கே எப்போவுமே டாட் ஆர். இந்த ஸ்ப்ளிட்டரிங்கோட வேலையே அதுதான். ஒரே கரண்ட், ஒரே மாதிரியான டைரக்ஷன் கரண்ட்டை அந்த இடத்துல யார் வந்தாலும் சரி, இது டிட்டாச் ஆகி இங்கே வந்து கனெக்ட் ஆயிரும், இங்கே இருக்கிற ஒயர் டிட்டாச் ஆகி இங்கே கனெக்ட் ஆயிரும், சுற்றிக்கிட்டே இருக்கும்போது. ஸோ இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும். இப்போது டார்க்கோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் எழுதலாம். டவ் ஈக்குவல் டு RF sin theta. இங்கே 2 டார்க் வருது. ஸோ பார்க்கலாம். டவ் ஈக்குவல் டு 2 டார்க்கையும் நான் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். டவ் 1 + டவ் 2. ஃபஸ்ட்டு டார்க்கு பாருங்கள், இதுதான் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். இங்கே ஒரு டார்க் ஆக்ட் ஆகுது. இந்த லென்த் வந்து A/2. ஏன்னா கம்ப்ளீட் லென்த் A, ஸோ அதனால் இந்த லென்த் A/2. அதே மாதிரி இன்னொரு ஹாஃபோட லென்த் A/2. இப்போது ரேடியஸ், அந்த டிஸ்டன்ஸ், ரொட்டேஷன் வந்து A/2 இன்ட்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம். F = BIL sin theta. sin theta ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக எழுதினேன். B ஃபோர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஃபோர்ஸ் BI இன்ட்டு இந்த லென்த்து தானே வேணும். ஸோ அது வந்து பிங்கிற லென்த். ஸோ BIBன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம் BIB. அப்புறம் sin theta அப்படியே எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே வர்ற ஃபோர்ஸோட sin theta தான். ஸோ நான் டோட்டல் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறேன். இல்லது R இன்ட்டு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ்னு கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் ஒரே மீனிங் தான். ஸோ நான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எழுதிடுறேன். ஃபோர்ஸ் மட்டும் BIB. அப்புறம் sin theta. ஏன்னா இந்த தீட்டா வந்து இந்த இன்ஸ்டன்ட்டில் சொல்லலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதுவும் 90 டிகிரி இருக்குது. ஒரு இன்ஸ்டன்ட்டில் BIB மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா, இது ரொட்டேட் ஆகும்போது ஃபோர்ஸஸ் மாறிக்கிட்டே இருக்கும், டைரக்ஷன்ஸ் தீட்டா மாறுறதுனால. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படின்னா இது இன்னும் R இன்ட்டு F பர்பண்டிகுலர். ஸோ F sin theta. இன்னொரு காம்பனண்ட் இருக்கும் F cos theta. அது ஃபீல்டோட அதே டைரக்ஷனில் வந்துடும். ஸோ அதனால் அந்த ஃபோர்ஸ் இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ பர்பண்டிகுலர் காம்பனண்ட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஃபோர்ஸ் கொடுக்குறதுக்கு. இப்போ இஃபெக்டிவாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் எப்போ வந்து இஃபெக்டிவாக பர்பண்டிகுலராக இருக்கோ அந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனால் BIBங்கிறது ஃபோர்ஸ், அதோட ஃபோர்ஸோட சைன் காம்பனண்ட். இன்னொரு ஐடியாலே சொல்லலாம், BIBங்கிறது ஃபோர்ஸ், இந்த A/2ஓட சைன் காம்பனண்ட். அப்படி சொன்னாலும் கரெக்ட். ஏன்னா இந்த A/2ங்கிறது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். ரொட்டேட் பண்ணும்போது அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மாறலாம். ஸோ இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், 2 டார்க் ஆக்ட் ஆச்சுன்னு சொன்னோமா. நான் எழுதுனது ஒரே ஒரு டார்க்குக்கு ஒரே ஒரு ராடுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். 2 டார்க் அதே மாதிரி ரெண்டுமே பாருங்கள், ஒன்று இந்த டைரக்ஷன், அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தான் ரொட்டேட்டும் பண்ணுது. அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு டார்க்கை ஆட் பண்ணுறது தான் என்ன அர்த்தம், இன்ட்டு 2 பண்ணாலே போதுமா, 2 டைம்ஸ் ஆஃப் டார்க். ஸோ 2 கேன்சல் ஆயிருமா. ஸோ டவ் ஈக்குவல் டு பாருங்கள், 2 கேன்சல் ஆனதுனால BI small ab sin theta. ஸோ என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஏவும் இந்த பியும் குரூப் பண்ணிட்டோம். BIAB sin theta. இந்த ஏபிங்கிறது ஏரியா ஆயிடுச்சு. ஏன்னா லெங்த் இன்ட்டு பிரெத் ஆயிடுச்சுல்ல, இதோட டோட்டல் காயிலோட ஏரியா. ஸோ இந்த ஏபி ஏரியா ஆஃப் தி காயில். ஃபார்முலா என்னாச்சுன்னா BIA sin theta. டவ் ஈக்குவல் டு BIA sin thetaன்னு கிடைச்சு. ஒருவேளை நான் இது ஒரே ஒரு டேனுக்கு இதை ஒரே ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃபார் n டர்ன்ஸ், ஒருவேளை n டர்ன்ஸ் இந்த ஃபார்முலா என்ன இருக்கும், ஒரு n மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் கரண்ட்டுங்கிறது NIன்னு மாறி இருக்கும். நிறைய காயில் இது மேலே கோயின் பண்ணிகிட்டே இருந்தால் கம்ப்ளீட்டாக. ஸோ n டைம்ஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ டவ் ஈக்குவல் டு NIAB sin theta. இவ்வளோதான் ஃபைனல் ஃபார்முலா. எவ்வளோ டார்க் ஆக்ட் ஆகும் பாருங்கள். சம்டைம்ஸ் அது 0 கூட ஆகலாம். தீட்டா வேல்யூ 0 ஆகும்போது டார்க்கே வராது. பட் அது இனர்ஷியானாலும் அது அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இனர்ஷியா இருக்கனால அது அப்படியே கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமில் மேக்ஸிமம் டார்க்கும் வரும். ஏன்னா அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது இந்த காயில் கொஞ்சம் நேரத்தில் கீழேயும் போகும், இந்த காயில் மேலே இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும், பேரலாகவும் இருக்கும். ஸோ அதனால் பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டை எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த டார்க்கோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் வச்சு அப்டைன் பண்ணோம் அப்படின்னா, NIA என்னன்னு தெரியாது, ஆனால் B sin theta டார்க்கோட ஃபார்முலா.
ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் கூட கம்பேர் பண்ணலாம். டவ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை பிளேஸ் பண்ணும்போது அங்கே ஆக்ட் ஆகிற டார்க் பிஇ சைன் தீட்டா. இங்கே பாருங்கள், இங்கே பி சைன் தீட்டா, இங்கே இ சைன் தீட்டா. ரிலேட்டபிளாக இருக்கா? இது வந்து எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட். அப்படின்னா இந்த என்ஐஏங்கிறது என்னவாக இருக்கும்? மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஐடியா அது. ஐஎன்ஏ ஆர் என்ஐஏ அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட். ஏன்னா இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு காயிலில் கரண்ட் போகும்போது இந்த காயில் ஒரு மேக்னெட்டாக மாறிடுச்சு, ஒரு பார் மேக்னெட். ஒரு பார் மேக்னெட் எடுத்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்குள்ளே வச்சுருக்கோம். அப்போது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வி ஆர் பிளேசிங் அ மேக்னெட்டிக் டைப்போல். இந்த காயில் தான் மேக்னெட்டிக் டைப்போல். காயில் தான் பார் மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் டைப்போல். எல்லாமே ஒன்று தான். மேக்னெட்டிக் டைப்போல், பார் மேக்னெட், காயில்னு சொன்னாலே இனி பேச போகிறதெல்லாம் ஒரே ஐடியா தான். ஸோ இங்கே ஒரு சின்ன மேக்னெட் இருக்குது. மேக்னெட்டிக் டைப்போல் எடுத்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வச்சுட்டோம், டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுச்சு. இது கூட கம்பேர் பண்ணதுனால எலக்ட்ரிக் டைப்போல் மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ஐஏ மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட். ஸோ ஒரு ஃபார்முலா கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே அளவு இம்பார்ட்டன்ட் மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட். எம்னு சொல்லுவாங்க, ஸ்மால் என். ஐஎன்ஏ அப்படின்னு படித்து வச்சுக்கலாம், அல்லது என்ஐஏ. என்ஐஏங்கிறது டைப்போல் மூமெண்ட். இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. ஸோ அதை அடுத்த டாப்பிக்கில் அடுத்த சாப்டர்ஸில் பேசலாம். டைப்போல் மூமெண்ட்டுன்னு ஒரு காயிலை பற்றி பேசினாங்க, கரண்ட்டு போகுது, ஏரியா, காயில் அப்படி எல்லாம் வந்துச்சுன்னா டைப்போல் மூமெண்ட்டுக்கு இதுதான் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, போல் ஸ்ட்ரென்த் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதை நம்ம அங்கே வரும்போது பார்த்துக்கலாம். எப்படி இந்த டைப்போலுக்கு பார்த்தோம், 2a இன்டூ க்யூன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா இந்த பார் மேக்னெட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அது போல் ஸ்ட்ரென்த், சார்ஜுக்கும் பதிலாக போல் ஸ்ட்ரென்த்னு யூஸ் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கலாம். என்ஐஏங்கிறது மேக்னெட்டிக் டைப்போல் மூமெண்ட். பார் மேக்னெட்டுக்கும் இது யூஸ் பண்ண முடியும். ஸோ அது அப்ளிகேஷன்ஸ் வரும்போது சொல்லலாம். எல்லா காயிலுக்கும் இது யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு காயில் ஆக்ட் ஆஸ் அ பார் மேக்னெட்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஐடியா தான் கரண்ட்டு கொடுத்து ரொட்டேட் பண்ணுற எல்லா டிவைஸஸும் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தது தான் எலக்ட்ரிக் மோட்டரோட ஐடியா. எலக்ட்ரிக் மோட்டர் இப்படி தான் ஒர்க் பண்ணும். கரண்ட்டு கொடுக்கும்போது இது மேக்னெட்டாக மாறதுனால எக்ஸ்டர்னல் மேக்னெட் அதை ரிப்பல் பண்ணும், கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபேன், மிக்சி, கிரைண்டர் கரண்ட்டு கொடுத்து ரொட்டேஷன்ஸ் நடக்குதுன்னா இந்த ஒரே ஒரு ஐடியா பேஸ் பண்ணி ஒரு டார்க்கை ஜென்ரேட் பண்ணி ரொட்டேட் ஆயிரும் அந்த சிஸ்டம். ஸோ மேலே சொன்ன ஃபார்முலாவை ஒருவேளை நீங்கள் படிக்காமே இருந்துடலாம். இந்த 2 ஃபார்முலா இன்னொரு ஐடியாவில் சொல்லித்தரேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாமா? என்ஐஏங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் டைப்போல் மூமெண்ட். இப்போ டார்க்கோட இன்னொரு ஃபார்முலா கிடச்சிருச்சு, டவ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. ஏன்னா இந்த வேல்யூ எம். வெக்டாரை சொன்னோம்னா டவ் வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ எந்த ஃபார்முலா வேணாலும் படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ரிசல்ட். இப்போ அந்த ஸ்டாண்டர்டு ஃபார்முலா மாதிரியே வந்துருச்சு. பிஇ சைன் தீட்டா அது எலக்ட்ரிக் டைப்போல எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கும்போது, எம்பி சைன் தீட்டா மேக்னெட்டிக் டைப்போல மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது எம்பி சைன் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா படிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் இந்த எம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிட்டா போதும், என்ஐஏ தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ. அப்படி புரிஞ்சிச்சுன்னா இதான் ஃபைனல் ஃபார்முலா. அண்ட் இதோட ஸ்பெஷல் கேசஸ் பார்க்கலாம். டேரெக்டாக தீட்டா 0வாக இருந்தால் என்ன ஆகும்? 90 டிகிரி. வென் தீட்டா ஈக்குவல் டு 0, டார்க் ஈக்குவல் டு மினிமம் 0 ஆயிரும். சைன் 0 0. ரொட்டேஷன்ஸ் வராது, இருந்தாலும் அந்த காயில் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தெரியுமா, இனர்ஷியாக இருக்கும். அதனால் அது ஜஸ்ட் இனிஷியேட் ஆயிரும், பின்ன மறுபடியும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிரும். அப்போது சடனாக ஸ்டாப் எல்லாம் ஆயிடாது, இனர்ஷியாக இருக்கிறனால அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல டார்க் வேல்யூ 0 ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அதை புஷ் பண்ணாது அந்த காயில். பட் இருந்தாலும் அது லைட்டாக ரொட்டேட் ஆகி கொடுத்ததுனால ஃபர்தராக அது இந்த இனர்ஷியாலேயே கொஞ்சம் கண்டினியூ பண்ணும். அதனால் ஃபர்தர் ஃபோர்ஸும் அது கூட ஆட் ஆகிக்கும். ஸோ வென் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா 90 டிகிரி ஆக்ட் ஆச்சுன்னா மேக்ஸிமம் டார்க் வந்துடும் எம்பி. டவ் இஸ் மேக்ஸிமம்
எம்பி சைன் 90 வரும். ஸோ இவ்வளோ தான் ஸ்பெஷல் கேசஸ். அப்புறம் இந்த டீட்டா யாருக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னா எம்முக்கும் பிக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மூமெண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற டைரக்ஷனும் டீட்டாங்கிறது அதுதான். சரி, இப்போது இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. இதோட டைரக்ஷன் என்ன வரும்னா மூமெண்ட்டோட டைரக்ஷன் என்னென்னா ஏரியாவோட டைரக்ஷன், ஏரியா வெக்டரோட டைரக்ஷன். அவ்வளோதான். நான் இந்த காயிலில் பாருங்கள், ஒரு இன்ஸ்டன்ட்டில் சொல்கிறேன். இதுதான் ஏரியா. ஏரியா வெக்டர் எப்படி இருக்குன்னா அப்வேர்டு இருக்குது, மேலே பார்த்து பர்பண்டிகுலர். இது ஏரியா வெக்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் டார்க் வரும் இந்த சிச்சுவேஷனில். ஒரு டைமில் 0 வரும். இந்த காயில் ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது 0 வரும். இப்போ புரிஞ்சுங்க, ஒரு ஏரியா இருந்துச்சுன்னா இந்த ஏரியா வெக்டர் என்னவோ அதே தான் டைபோல் மூமெண்ட்டோட வெக்டர். மேக்னெட்டிக் மூமெண்ட் டைபோல் மூமெண்ட்டோட வெக்டர், ஏரியா வெக்டரோட அதே டைரக்ஷன். அப்போ இது ரொட்டேட் பண்ணுறதை வச்சு அந்த பிளேன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 90 டிகிரின்னு எதை மீன் பண்ணுறோன்னா அந்த ஏரியா வெக்டார் இந்த சிச்சுவேஷனே தான். ஏரியா வெக்டார் அதான் மூமெண்ட் வெக்டார் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ அதனால இந்த தீட்டா வேல்யூ 90 டிகிரி. ஸோ 0 ஆகும்போது டார்க்கும் 0 ஆகும். ஸோ இது டைரக்ஷன்ஸோட புரிஞ்சு வச்சுருங்க. தனியாக டிஃபைன் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுவும் ஸ்கேலார், இதுவும் ஸ்கேலார். அப்புறம் ஏரியா வெக்டர் என்ன டைரக்ஷனோ அதே தான் மூமெண்ட். ஸோ அப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் மூமெண்ட்டோட டைரக்ஷன்.